காடை மிளகு கிரேவி செய்ய போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை 2 நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதக்கி முடிச்சு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து தக்காளி வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வேகும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விடணும். இது மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். காடையை அதை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த காடை கிரேவிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமானது. போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வர வர பார்த்து அப்பப்போ மூடி திறந்து பார்த்து நம்ம கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு சுவையான காடை மிளகு கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.